சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள பாடி என்கிற பகுதியில் அமைந்துள்ள திருவல்லீஸ்வரர் கோவில் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோவிலாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவருளை முழுமையாக தரும் இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி தற்போது காணலாம். 27 நட்சத்திரங்களில் சூரியனின் முதல் நட்சத்திரமாக வருவது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்களில் ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அழகிய தோற்றமும் வலிமையான உடலும் உஷ்ணத்தன்மையும் கொண்டவர்கள். இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். எப்போதும் இன்முகத்துடன் இருப்பார்கள். எதையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசும் குணம் கொண்டவர்கள். கொள்கையை விடாப்பிடியாக கடைபிடிப்பவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் திகழ்கிறார்கள். அதீத தெய்வ பக்தியும் தாய் நாடு தாய் மொழி பற்றி நிறைந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மிக உயரிய அரசாங்க பதவியும் உச்சபட்ச அதிகாரங்கள் பெற்ற பணியிலும் கோலோச்சுபவர்கள் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே. நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தினர். இவர்களுக்கு மக்களை வழிநடத்தி செல்லும் தலைமை பண்பு உண்டு. இந்த நட்சத்திரத்தினர் உணவு, ரசாயனம் சம்பந்தமான தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சனி பகவானின் அம்சமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆசை, பாசம், பற்றுள்ளவர்கள், உயரிய நோக்கங்களை அடைய போராடுபவர்கள், வீரம் மிக்கவர்கள், தற்பெருமை கொள்பவர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதமும் சனி பகவானின் அம்சமுடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேராசை, பணவெறி, வெற்றி பெற வேண்டும் என்கிற விடாமுயற்சி, கோபம், பொறாமை, பழிவாங்கும் இயல்பு போன்றவை இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் குருவின் ஆதிக்கம் உடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடக்கம், ஒழுக்கம், நட்பு, பாசம் போன்ற இயல்புகள் உடையவர்கள். இவர்களிடம் தர்ம சிந்தனையும் இரக்க குணமும் தெய்வ பக்தியும் மேலோங்கி இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களுக்கு குருவருளை அள்ளித்தரும் கோவிலாக சென்னை பாடியில் அமைந்துள்ள திருவல்லீஸ்வரர் கோவில் விளங்குகிறது. பரத்வாஜ முனிவர் குரு வடிவில் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுள்ளார். ராமபிரான், ஆஞ்சநேயர், சூரியன் போன்றோரும் இந்த இறைவனை வழிபட்டுள்ளனர். கிருத்திகை நட்சத்திரத்தின் குறியீடாக தீ, மயில், மந்தாரை மலர் ஆகியவை ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் அக்னி ஜுவாலை போன்ற படத்தையோ, மயில் படத்தையோ அல்லது மந்தாரை மலரையோ அடிக்கடி பார்த்து வந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும். இவர்கள் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள மச்சமுனி சித்தர் ஜீவசமாதியில் வழிபடுவது சிறந்தது. கிருத்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் ஓம் அக்னியே வித்மகே அக்னி ரூபாயை தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத் என்கிற காயத்ரி மந்திரத்தை தினமும் 11 முறை அல்லது 9 முறை உச்சரித்து வர நற்பலன்கள் மிகுதியாக கிட்டும். இந்த கேத்திரமானது மேனகையோட சாபத்தினால பரத்வாஜர் இங்கே கருங்குறி வடிவத்தில் பூஜை பண்ணதா வரலாறு. கல்யாணமாகாதவா இங்கே மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் நடக்கும். சுவாமி கஜப்பிரஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலஸ்தானம். சுவாமி பேர் திருவல்லீஸ்வரர், அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை. நட்சத்திர கோயில், திதி கோயில்னு சொல்லுவா. இதில் திதி கோயில், இது பௌர்ணமி விசேஷமான கோவில். பௌர்ணமியில் அன்னாபிஷேகம், பௌர்ணமியில் கார்த்திகை தீபம், அந்த மாதிரி பௌர்ணமி சிறப்பான கோவில். இது குரு பகவான் இங்கே பிரசித்தியாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கு 9 வாரம் 11 வாரம் வரும்போது குரு பகவான் 2, 4, 6, 8 மறைவு ஸ்தானத்தில் ஜாதகத்தில் இருந்தாலோ கோச்சாரப்படி இருந்தாலோ இங்கே வேலைக்கிழமையில் வழிபட்டால் கல்யாணமாகாத அவருக்கு கல்யாணமாகும், குழந்தை பிறக்காத குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும்.